எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் பருப்பு உருண்டை கறி குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ நம்ம ஊற வச்சிருக்கோம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது நம்ம ஒன்று மதியமாக அரைக்கலாம். இதை ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதில் நம்ம ஒரு 3 வரமிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 உப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா போதும். ரொம்ப நைஸெல்லாம் வேண்டாம். ஒரு நிரப்பாக அரைச்சிக்கலாம். இதை இப்போ ஒரு பவுனில் போட்டுக்கலாம். இதில் நம்ம ஒரு 2 வெங்காயம் சின்னதாக வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதிலே போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்காங்க. பச்சை மிளகாய் 2 சின்னதாக அரிஞ்சிருக்கேன். இதிலே போட்டுக்காங்க. புதினா கொஞ்சம் போட்டுக்காங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்காங்க. இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கோம். இது அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு பூண்டு முழுசாக உரித்து போட்டுக்கலாம். தோலெல்லாம் உரித்து போட்டுக்காங்க. இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிருக்கோம். இந்த அளவுக்கு அரைச்சிட்ட பிறகு இதிலே நம்ம ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி இதே மிக்சியில் ஒரு 2 பத்தை தேங்காய் பத்தை இது சின்னதாக அரிஞ்சு இதிலே போட்டுக்கலாம். ஒரு 3 முந்திரி இதிலே போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இதை நம்ம ஒரு பவுனில் ஊற்றிக்கலாம். இதே ஜாரில் நம்ம 4 தக்காளி பொடிசாக அரிஞ்சு இதில் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது நீங்கள் ஒன்று மதியமாக அரைங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று மதியமாக அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த எண்ணெய் காஞ்சோடனே நம்ம பருப்பு உருண்டை ரெடி பண்ணது இதில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். போட்டவுடனே கலராதீங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து கலருங்க. ரொம்ப வடை மாதிரி ரொம்ப நம்ம வறுக்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதேமாரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கடாயிலே ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த உருண்டை வறுத்த எண்ணெயே ஊற்றிக்கோங்க. 3 லவங்கம், 3 பட்டை, 2 ஏலக்காய் இதில் போட்டுக்கோங்க. இதில் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடிசாக அரிஞ்சிருக்கேன். இதுவும் போட்டுக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஆனால் வதக்குங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மிளகு, சீரகம், வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டுக்கலாம். இது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிங்க. பச்சை வாடை போகிற வெளியும் இது நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போயிடுச்சுங்க. பச்சை வாடை போயின பிறகு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நான் வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 கரண்டி போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உங்களுக்கு போட்டுக்கோங்க. இது சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இது வதங்கின பிறகு நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுக்கிற விழுது போட்டுக்கலாம். இது தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் வர அளவுக்கு வதங்கட்டும்.
இங்கே பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. மேலெல்லாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் மிதக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தாக்கா நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இந்த டைமில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்காங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பருப்பு உருண்டையில் உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இதுலேயே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா அரைச்சி தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் திக்காக எடுத்துக்கோங்க, தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு போதுங்க. இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். மூடி போட்டு வச்சுடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம செய்து வச்ச உருண்டையை போட்டுக்கலாம். உருண்டை போட்டு இதுலேயே நம்ம தேங்காய் விழுது போட்டுக்கலாம். இது ஒரே ஒரு நிமிஷம் கொதி வந்தால் போதுங்க, ரொம்ப கொதிக்க வேண்டாம். இதிலே உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் எண்ணெயில் போட்டு நம்ம இதை வறுத்து போட்டோம்னாக்கா, இந்த மாதிரி வறுத்து போட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம வறுத்து போட்டுக்கோங்க. இந்த உருண்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள். ஆவியில் வேக வச்சு போட்டோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி வறுத்து போட்டுக்கலாம். லைட்டாக வறுத்துக்கோங்க, ரொம்பலாம் வறுக்க வேண்டாம். இது ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதாங்க. இது கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவி கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. பருப்பு உருண்டை கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.